பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது இறை வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின் மூலமாய். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரத்துல உங்க உள்ளத்துல இந்த மாதிரி கேள்விகள் எழும்பி இருக்கலாம். நம்மளை பார்த்து நம்ம சோதனைகளை, நமக்கு வருகிற சோதனைகளை நம்ம சகிக்க முடியாம, அதனால நம்ம வேதனைப்படும் பொழுது, பிரச்சனைகளை நம்ம பார்க்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது நம்ம உள்ள எந்த அளவு துக்கப்படும்ன்றத பார்த்துட்டு அப்படியே போற தேவன் நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாராம், அப்படியே பார்த்து உனக்கு இது தேவைதான், நீ நல்லா அனுபவின்னு சொல்ற தேவன் அல்ல. சோதிக்கப்படுகிற நமக்கு நம்ம கூடவே இருந்து அந்த சோதனையிலிருந்து வெளிவருவதற்கான உதவிகளை செய்கிற தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால மறந்து போகாதீங்க, நம்மளை பார்க்காம போற தேவன் நம் தேவன் அல்ல. மரணத்தை ஜெயம் எடுத்து பிசாசின் தலையை நசுக்கின ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஈஸியா ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு சோதனைகளை மேற்கொள்வோம், ஜெயம் எடுப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த அற்புதமான நாளிலே எங்களோடு நீர் பேசின இந்த வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளில நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களோடு இனி வரக்கூடிய நாட்களிலே நீர் அப்பா எங்கள் கரத்தை பிடித்து சோதனைகளை மேற்கொள்ள ஜெயமெடுக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.